शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। वाद्यभावेन भवेदुपाधिमत् तदर्थमज्ञानमुपादेश्यते प्रमाणबुद्धेर्न तदात्मवस्तुनि स्वयं प्रकाशे न ततोत्र मानधी. பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மம் உபகித பிரம்மம் அஜ்ஞான சம்பந்தம் இல்லாமல் பிரபஞ்ச சிருஷ்டி முடியாது. சுத்த பிரம்மத்திலிருந்து பிரபஞ்சம் ஏற்படுத்த முடியாது. அப்போ உபகிதம் பிரம்மா சொல்லுவோம். என்ன உபாதின்னு கேட்டா அஜ்ஞானம் சொல்லுவோம். அந்த அஜ்ஞானம் இல்லைன்னா இது சோபாதிக பிரம்மமா இருக்க முடியாது. அஜ்ஞானம் வேணும். அஜ்ஞானம் என்றது எங்க எப்படி அங்கு நிற்கும்? சுப்பிரகாச சைதன்ய ஸ்வரூபத்தில் அஜ்ஞானம் நிற்காது பிரசித்தமான கேள்வி. அதான் கேட்கிறார், உபாத்திய பாவேன பவேது உபாதிமத். பிரம்மம் உபாதிமத்துன்னு சொல்லணும்னால் உபாதி வேணும். உபாதி அல்லாத முடியாது. ததர்த்தம் அஜ்ஞானம் உபாதி விஷயமே. என்ன உபாதின்னு கேட்டா இங்க அஜ்ஞானம் தான் சொல்லணும். ததர்த்தம் அஜ்ஞானம். ததர்த்தம் அஜ்ஞானம் என்ன? அதுல பிரம்மத்தோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அஜ்ஞானம். பிரம்மத்தோட சம்பந்தமே இல்லாத அஜ்ஞானம் சொன்னால் அது பிரம்மத்துக்கு உபாதின்னு சொல்ல முடியாது. அப்ப பிரம்மத்துக்கு உபாதின்னு சொல்லணும்னால் பிரம்மத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கலாம். பிரம்மத்தில் இருக்கணும். பிரம்மத்தில் இருந்தால்தான் பிரம்மத்தினுடைய உபாதி, இல்லைன்னா பிரம்மத்தினுடைய உபாதின்னு சொல்ல முடியாது. அப்ப தடஸ்தம் அஜ்ஞான உபாதி விஷயமே அதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. பிரமாண புத்தேன்னா தது ஆத்மவஸ்துனி ஸ்வயம் பிரகாஷே. ஸ்வயம் பிரகாசமா இருக்கக்கூடிய ஆத்மாவில ஆத்ம வஸ்துவில இந்த அஜ்ஞானம் நிற்க முடியாது. ஏன்னா அஜ்ஞானம் பிரம்மத்தில் இருக்குன்னு எப்படி நீங்க ப்ரூவ் பண்றது? அதுக்கு ஒரு பிரமாணம் வேணும் இல்லையா? அப்ப பிரமாணத்தினால நிரூபணம் பண்ண ஆரம்பிச்சால் அஜ்ஞானம் போயிடும். அஜ்ஞானம் பிரமாணத்துக்கு விருத்தம். அந்த யோசிக்க புரியுதா? பிரம்மத்துல அஜ்ஞானம் இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்க இருக்கு நீங்க சொல்றதா இருந்தால் என்ன பிரமாணம் இல்ல அஜ்ஞானம் இருக்கு என்றது எந்த பிரமாணத்தினால தெரியுது கேள்வி வரும். உடனே ஒரு பிரமாணம் நீங்க காமிச்சால் அந்த பிரமாணத்தினால அஜ்ஞானம் தெரியறதுன்னு சொல்லலாம். அதுவே சொல்ல முடியாது. ஏன்னா பிரமாணம் வியாபாரம் வந்தால் உடனே அஜ்ஞானம் போயிடும். பிரமாணம் வியாபாரம் வந்தாலும் அஜ்ஞானம் போகாதுன்னு சொன்னால் கடைசியில அகண்ட தியானத்தினாலேயும் அஜ்ஞானம் போகாது. அப்ப மோட்சமே வராது. அப்ப பிரமாணத்தினால அஜ்ஞானம் நிவர்த்திக்கும்னு சொல்லலாம். அப்படி இல்ல அஜ்ஞானத்துக்கு பிரமாணம் என்னன்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும் உங்களால? அஜ்ஞானம் இருக்கு என்றதுக்கு என்ன பிரமாணம்? எது ஒரு பிரமாணம் சொன்னால் இருக்கட்டும், பிரபஞ்சம் இருக்கு, பிரபஞ்சம் அஜ்ஞானம் இல்லாம வர முடியாது, இது ஒரு அனுமானமும் அசாரத்தையோ சொல்லலாம். இது ஒரு அனுமானம் சொல்லலாம். நீங்க சொல்ற அந்த லோஜிக்க பார்த்தா என்ன சொன்னாங்க? என்ன பிரமாணம்? அனுமானம். பிரபஞ்ச சுத்த பிரம்மத்துல பிரபஞ்சம் இருக்க முடியாது. அதனால கண்டிப்பா இன்னொரு உபாதி அது இருக்கணும். அதுதான் அஜ்ஞானம். ஒரு அனுமானத்தினால ப்ரூவ் பண்றதா இருந்தால் அனுமானம் பிரமாணமாக்க அனுமானத்தினால நீங்க என்ன பண்றது? அஜ்ஞானத்தை கண்டுபிடிக்க விரும்புறது. அதை எப்படி சாதிக்கும் கேட்கிறாங்க. அஜ்ஞானம் என்றது பிரமாணத்துக்கு விருத்தமாக போயிடும். பிரமாணம் வந்தால் அஜ்ஞானம் போயிடும். பிரமாணம் வந்தாலும் அஜ்ஞானம் போகாதுன்னு சொன்னால் கிடைச்சிலும் போகாது. அப்ப நமக்கு பிரமாணம் அஜ்ஞானத்துக்கு அஜ்ஞானம் இருக்கு என்றத நீங்க பிரமாணத்தினால ப்ரூவ் பண்றதா இருந்தால் கஷ்டம்தான். பிரமாணம் இல்லைன்னு சொன்னா எப்படி அவன் இருக்குதுன்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னொருத்தருக்காக சொல்லணும்னா பிரமாணம் தானே காமிக்கலாம். பிரமாணம் தான் காமிக்கலாம். ஆமா, இருக்க வெளிச்சத்தாலும் பார்க்க முடியாது. அதுதான் உதாரணம். இதெல்லாம் உதாரணம் இல்லைன்னு. ஆமா, பின்னாடி பார்த்துருக்க இருக்க வெளிச்சத்தால இருட்டு இருக்கு என்றது என்ன பிரமாணம்? வெளிச்சம்
வெளிச்சத்தால பார்க்கறது விரும்புறதா முடியாது. அந்த மாதிரி வந்துட்டு அதுதான் கஷ்டம். நம்மளுடைய அனுபவம் இருக்கு, எனக்கு அனுபவம் இருக்கு, அகம் அத்தியானம் இருக்குன்னு சொன்னா போதும் இல்லை. இன்னொருத்தருக்காக அனுமானம் தான் சொல்லணும், இன்னொருத்தருக்கு பிரமாணம் தான் காமிக்கணும். இப்போ பிரம்மசூத்திர பாஷைகள் எல்லாம் அனுபவம் தான் பிரமாணம் சொல்றது இல்லையா? இந்த பிரம்மஸ்வரூபத்துல அனுபவம் தான் பிரமாணம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பாஷ்ய வாக்கியமும் அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. பிரத்யக்ஷாதய யதாசம்பவோ மிக பிரமாணம் கேவலம் பிரம்ம ஜிக்ஞாசாயாம் சுத்தியாதயேவ பிரமாணம் அது சுத்தியாதய அனுபவாதய யதாசம்பவோ மிக பிரமாணம். அந்த பாஷ்யத்தை படித்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது பிரம்மாத்மிகத்துவம் அப்படின்னா பிரம்மஸ்வரூபம், அது வந்து அனுபவத்தினால மட்டும்தான் நம்மளால தெரிய முடியும், வேற எந்த பிரமாணமும் அதுக்கு சரிப்பட்டு வராது சொல்லுவாங்க. அது அப்படி இல்லை. இது நான் பூர்வபட்சம் சொல்ல, இது சம்பந்தப்பட்டு சொல்றாங்க. பிரம்மஸ்வரூபத்துக்கு என்ன பிரமாணம் கேட்டா அனுபவம் சொல்லக்கூடாது. யாருடைய அனுபவம்? அனுபவம் சொன்னா என்ன கேள்வி வரும்? யாருடைய அனுபவம்? நம்மளுடைய அனுபவமா, ஜீவன் முக்தனுடைய அனுபவமா? ஜீவன் முக்தனுடைய அனுபவம் சொன்னா நமக்கு அந்த மாதிரி அனுபவம் இல்லை. நமக்கு அகம்தான் அனுபவம் இருக்கு. அகம் என்ற அனுபவத்துல சுத்தஸ்வரூபம் விஷயம் இல்லை, விசிஷ்டஸ்வரூபம் தான் விஷயம். சரீர விசிஷ்டம், அந்தக்கரண விசிஷ்டம், மனோ விசிஷ்டம், கிரியா விசிஷ்டம், விசிஷ்டம் தான் விஷயம். நமக்கு இருக்கிற ஆத்மானுபவம் வந்து அகம் தான், அதுதான் ஆத்மானுபவம். சுசுப்தியில் இருக்கிறது கேட்டா சுசுப்தியில் எப்படி இருக்குன்றத இன்னும் பரீட்சை பண்ண வேண்டியது. அனுபவமே இல்லைன்னு ஒரு பட்சம் இருக்கு, சுசுப்தி அனுபவமே கிடையாது அப்படி ஒரு பட்சம் இருக்கு. இப்ப ஜீவன் முக்த அனுபவம் சொன்னால் ஜீவன் முக்த அனுபவம் நமக்கு பிரமாணமா? ஜீவன் முக்த அனுபவம் நமக்கு பிரமாணம் சொல்ல முடியுமா? சொன்னால் உங்களுக்கு பிரமாணம் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. பிரமாணம்னா என்ன? நமக்கு எதிலிருந்து யதார்த்த ஞானம் கிடைக்கிறதோ அதுதான் பிரமாணம். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் பிரமாணம். எதிலிருந்து எனக்கு யதார்த்த ஞானம் கிடைக்கிறது. உங்களுக்கு இருக்கிற அனுபவம் எனக்கு பிரமாணம் இல்லை. ஏன்னா உங்களுடைய அனுபவம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு எப்பேற்பட்ட அனுபவம் இருக்குன்றது என்னால கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு இருக்கிற அனுபவம் தான் எனக்கு பிரமாணம் சொல்ல முடியும். எனக்கு இப்போ எனக்கு இருக்கிற அனுபவம் சொன்னா கூட எனக்கு பிரமாணம் எப்ப தேவைப்படுது? அனுபவம் வந்தது முன்னாடி தானே. அனுபவம் வந்த பிறகு பிரமாணம் உபயோகப்படுதா? இல்ல. எப்ப பிரமாணம் உபயோகப்படுறதுன்னா எப்ப பிரமம் இல்லையோ அப்பதான் பிரமாணம் உபயோகப்படுது. இப்ப ஜீவன் முக்தனுக்கு பிரமாணம் உபயோகப்படுறதா? அனுபவம் பிரமாணம் சொன்னா இருக்கிற கவலை சொல்றேன். அனுபவம் தான் பிரமாணம் சொல்லக்கூட சொல்லவே கூடாது. அனுபவம் இருக்கு அவ்வளவுதான். இப்போ சுத்தியாதய அனுபவாதயத்தை யதாசம்பவம் மிக பிரமாணம் வாசித்து வருது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா தர்மத்துக்கும் பிரம்மத்துக்கும் என்ன வைலட்சண்யம், என்ன வித்தியாசம் சொல்லிட்டு வர பாஷிகாரர். இது ஒரு பெரிய ஒரு வித்தியாசம். என்னன்னா தர்மத்தை உங்களால அனுபவிக்க முடியாது, பிரம்மஸ்வரூபத்தை அனுபவிக்க முடியும். இந்த ஒரு வித்தியாசம் இருக்குன்னு அவ்வளவு. பிரமாணம் சொன்னால் அது அது அனுபவிக்கிற சமயத்தில் அது யதார்த்த ஞானம் சொல்லலாம். பிரமாணம் சொல்லக்கூடாது. எனக்கு இப்போ தேவைப்படுறது பிரம்மஸ்வரூபம் எப்படி இருக்கு என்ற ஜிக்ஞாசை எனக்கு எப்ப இருக்கு? இப்பதான் இருக்கு. இப்போ எனக்கு அந்த பிரம்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கிறது ஏதோ அதுதான் எனக்கு பிரமாணம். அப்படி பார்த்தா என்ன பிரமாணம்? சுத்தி வாக்கியாதையாக பிரமாணம் சொல்லலாம். சுத்திரேவ பிரமாணம், சுத்தி மூலகம் அனுமானம் பிரமாணம் சொல்லலாம். அதுதான் அனுபவம் பிரமாணம் சொல்ல முடியாது. ஜீவன் முக்தனுக்கு அனுபவம் பிரமாணம் சொல்ல முடியுமா? அதுவும் முடியாது. ஏன்னா ஜீவன் முக்தனுக்கு எதுக்கு பிரமாணம்? பிரமாணம் யாருக்கு உபயோகப்படுறதோ அவருக்கு பிரம்மாத்மைகத்துவ அனுபவம் கிடையாது. நமக்கு தானே பிரமாணம் உபயோகப்படுறது. பிரமம் வர வரைக்கும் தான் பிரமாணம் உபயோகப்படும். அதனால என்கொயரி எங்க பண்ணணும்னா சுத்தி வாக்கியம் தான் என்கொயரி பண்ணணும். வேற இடத்துல பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்ரோதவியோ மந்தவியோ சுத்தி அப்படிதான் சொல்லுது.
வேத உபதேசமே அப்படிதான். அதனால அனுபவம் வந்து பார்த்துக்கலாம், அப்புறம் பார்க்கலாம், அப்படி இல்லை. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கேயும் கொடுக்கல. பிரம்ம சுரூபானுபவத்தை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எப்ப அனுபவம் வருதோ அப்ப பார்க்கலாம், அப்பதான் எனக்கு முடிவாகும் சொல்லக்கூடாது. முடிவு ஆகிறதுக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை. முடிவு உங்களுக்கு இப்போ பாருங்க, நம்ம வேத வாக்கியங்கள் படிச்சுன்னு தெரியல, தெரியாம ஒன்றும் இல்லை, தெரியாம சொல்லக்கூடாது. தெரியாதுன்னா வாக்கிய தாற்பரிய நியாயங்கள் தெரியாத, அந்த வாக்கிய தாற்பரிய நியாயங்கள் தெரியறதா இருந்தா கரெக்டா தெரியுது. இப்படிதான் சந்தேகமே இல்லை. சந்தேகம் இருக்குனால் ரெண்டு காரணம். ஒண்ணு, வாக்கிய தாற்பரிய நியாயங்கள் தெரியாது, இல்லைன்னா வேத வாக்கியத்தின் விசுவாசம் கிடையாது, நம்பிக்கை இல்லை. அதுக்கு வேற வேலை பார்க்கலாம். நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கை வர்றதுக்கு என்ன பண்ணணும்? நம்பிக்கை வர்றதுக்கு இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, வேத பிராமணியத்தை எப்படி ஒத்துக்கணும்ன்றது தெரியாது. இதெல்லாம் லாஜிக்கலா அப்ரோச் பண்ண முடியாத விஷயங்கள் இதெல்லாம். அதுக்காக தனி லாஜிக்ஸ் இருக்கு. இதை வேத பிராமணியத்தை எப்படி சாதிக்கணும் அங்க பிரயோஜனப்படும். அதுக்கப்புறம் வாக்கியத்தினுடைய அர்த்தம் தெரியாதுன்னா வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை முடிவு பண்ணுறதுக்கு இதெல்லாம் சாமகிரி வேணுமோ அதெல்லாம் சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். புரிஞ்சு வாக்கி போச்சு. வாக்கியத்தினுடைய தாற்பயத்தில் சந்தேகமே இல்லைன்னாலும் பிரம்மஸ்வரூபம் இப்படிதான் இருக்கு என்ற விஷயத்தில் சந்தேகம் இல்லைன்னா அர்த்தம். தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. தெரியாதுன்னா என்ன பண்ணணும்? திருப்பி வாக்கிய மீமாம்சை தான் பண்ணணும். பிரம்ம விசாரணை இதுதான். நம்மளால இந்த விஷயம் இப்போ முடிவு பண்ணவே முடியாது, பார்த்துக்கலாம். அப்ப எப்போ பிரம்மானுபவம் வருதோ அப்பதான் முடிவு எடுக்க முடியும் என்றது கிடையாது. என்ன சொல்லணும்? விபரீத வாசனை போகல, எனக்கு சாஸ்திரார்த்தம் நன்னாவே தெரியுது, அது நம்பிக்கையும் இருக்கு. இதெல்லாம் நமக்கு பிரயத்ன சாத்தியம் கையில இருக்கு. பிரயத்ன சாத்தியம் இல்லாத சில விஷயங்கள் இருக்கு. உடனே பிரயத்ன சாத்தியம் இல்லை, அதுக்கு உபாயம் இருக்கு. ஆனா ஒருவேளை ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் தேவைப்படுது, பல ஜென்மாக்கள் தேவைப்படுது, அப்படி இருக்கலாம். எதுக்கு? விபரீத வாசனை நிவர்த்திக்கிறது தான். என்ன சொல்லணும்னா, நம்ம இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வச்சு சாஸ்திரார்த்தம் எப்படி தெரிகிறதா இருந்தா நீங்க எப்படி சொல்லணும்? வாக்கிய மீமாம்சை பண்ண எவ்வளவு தூரம் பண்ணிருக்கேனோ அந்த அளவுக்கு எனக்கு நிர்ணயம் ஆயிருக்கு. இன்னும் பண்ணணும்னா வாக்கிய மீமாம்சை தான் பண்ணணும், சாஸ்திர விசாரம் தான் பண்ணணும். சாஸ்திர விசாரம் பண்ணி வரக்கூடிய நிர்ணயம் என்ன? சுத்தம் ஆத்மஸ்வரூபம், தர்க்கம் மதம், இப்பேற்பட்ட அர்த்தம் வேத வாக்கியங்களிலிருந்து மனுஷன் தெரியாது. அந்த விஷயத்துக்கு சந்தேகம் இருக்கா? சந்தேகம் கிடையாது. அது ஒண்ணும் இல்லைன்னா தெரியவா அப்படி சொல்றதுன்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா? நமக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தா கூட அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்றதுக்கு கண்டிப்பா நியாயங்கள் இருக்கும். அது யோசிக்கிறது கூட ஒருவேளை எனக்கு சாமர்த்தியம் இல்லாட்ட கூட அது அப்படிதான் இருக்கும் என்ற கட்டாயமா ஒரு நிர்ணயம் இருக்கு. அதனால பிரம்மஸ்வரூபம் இந்த வரைக்கும் நம்மளால இன்னும் அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால பார்த்துருக்கோம், கிரந்தங்கள் பார்த்துருக்கோம், அப்படி இல்லை, அது சொல்லவே கூடாது. வேதாந்த வித்தியார்த்திகள் யாரும் சொல்லக்கூடாது. பிரம்மஸ்வரூபம் இப்படி என்றது மகான்கள் வேத வாக்கிய பரிசோதனையினால அனாதி காலத்தில் அவர்கள் வாழ்ந்து நிர்ணயப்படுத்தியிருக்கு, நிர்ணயம் வந்திருக்கு. புதுசா ஒன்றும் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, தெரியறதுதான் இருக்கு. எனக்கு முடிகிற வரைக்கும் நான் தெரியுது. இதுல என்ன கவலை இருக்குதுன்னா, ஒருவேளை இன்னும் விசாரம் பண்ணால், நான் எதுக்காக திருப்பி சொல்றேன்னா, இன்னும் நமக்கு முடிவு எடுக்க முடியாது, முடிவு ஆகலே சொன்னால் அது ஒரு இடம் இருக்கு. முடிவாகவே சொன்னா இன்னும் திருப்பி விசாரம் பண்ணா அப்பதான் முடிவு எடுக்க முடியும்னு சொன்னால், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விசாரம் பண்ணால் ஒருவேளை இது இப்படி இல்லாம வேற விதமா அத்வைதம் தப்புன்னு வந்துடுமோ என்ற ஒரு சந்தேகத்தில் இருக்கு. அப்படி நமக்கு யாருக்கும் இல்லையே. மகான்கள் இந்த விஷயத்துல முடிவெடுத்திருக்க ஈஸ்வரானுகிரகா பும்சாம் அத்வைத வாசனம் என்பது வந்திருக்கு. அதனால இப்படியெல்லாம் விசாரம் பண்ணாலும் இந்த விஷயத்துக்கு தான் வழக்கு வருது. அந்த விஷயத்துல விதமான ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த லெவலில் இல்லை. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் விசாரம் பண்ணா வேற விதமா ஆயிடுமோ, அப்படி கிடையாது.
இதுதான் சித்தாந்தம் என்ற விஷயத்துல சந்தேகமே இல்லை. ஒருவேளை கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்கறதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இல்லை, என்னுடைய ஸ்திதி அதுதான், அது வரலாம், அதுதான் தப்பு இல்லை. அது வர நம்மளுடைய சக்தி அவ்வளவுதான் இருக்கு, உற்பத்தி அவ்வளவுதான் இருக்கு. ஆனா இந்த சந்தேகம் கிடையாது. அதனால வேதாந்தா சர்வே ஆத்மீகத்துவ என்ற விஷயத்துல ஈஸ்வரானுகிரகத்தினால இந்த இருந்தாலும் சந்தேகம் இல்லை, சந்தேகமே கிடையாது. அது சந்தேகம் எங்கே இருக்கலாம், அது எப்படி காமிக்கணும் என்ற விஷயத்துல எப்படியெல்லாம் யுக்தியை அது கொண்டு வரணும், கேட்ட கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் கொடுக்கணும், அதெல்லாம் சந்தேகம் இருக்கலாம். அந்த கவலை இல்லை, இந்த விஷயத்துல சந்தேகம் கிடையாது. அப்ப நமக்கு இருக்கலாம் என்றது எந்த குழப்பம், இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்கலாம். கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் கொடுக்கணும் என்றது தெரியாது, அந்த மாதிரி நியூனர்கள் நமக்கு இருக்கலாம். இல்ல கேட்ட கேள்விக்கு எப்படி கேட்டாலும் நான் பதில் கொடுப்பேன் இருந்தா கூட விபரீதமாக இருக்கு, விபரீதமாக இருக்கு, விபரீதமாக இருக்கு அவ்வளவுதான். அதனால பிரம்மாத்மீகத்துக்கு ஒன்றும் தகராறு இல்லை, அது அப்படிதான். ஆனா எனக்கு வேற விதமா தோன்றது, அது என்னுடைய தத்துவம் கரெக்டா தெரியறது இல்லையா, அப்படிதான். என்னுடைய தோஷம், அனாதி வாசனை அப்படி வந்துருக்கு, அதனால எனக்கு அப்படியெல்லாம் வருது, அது என்னுடைய தோஷம் தான். கிரமேண சித்த சக்தி பரிசீலி, அது எப்போ இன்னும் என்னாலும் இருக்கலாம், அடுத்த என்னாலும் இருக்கலாம். அதனால முடிவாகவே விடக்கூடாது. இப்போ அகண்ட சாட்சாத்காரத்தினால என்ன புதுசா வரப்போகுது, அப்பதான் அதிசயம் விவரிக்கிறது. இந்த விபரீத வாசனைகள் எல்லாம் அப்பதான் ஒடுங்க போறது, அந்த வரைக்கும் போகல. அவ்வளவுதான். முடிவாசனைகள் மட்டும் சொல்லக்கூடாது, அது மட்டும் சொல்லக்கூடாது. இன்னும் முடிவு எடுக்க முடியாது நம்மளால. அதுக்காக முடிவு எடுக்கிறதுக்கு அந்த அனுபவம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்ன்றது இல்லை, இது வந்தாச்சு தேவை இல்லை. ஆனா அது அனுபவிக்கிறதுக்கும் அனுபவம் வரல, அவ்வளவுதான். நமக்கு என்னமோ அனுபவம் வரல எனக்கு அவ்வளவுதான் சொன்னா ஒரு அகங்காரமும் அவ்வளவு அகங்காரமா அப்படியெல்லாம் ஆயிடுச்சு, அனுபவம் வரல அவ்வளவுதான். ஆனா வாஸ்தவம் இல்லை, இது அவர் தன்னுடைய அந்தகரணம் பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அப்படி கூட இருக்கலாம், இதெல்லாம் பேசுறாங்க, அது ஒருவேளை இன்னும் கொஞ்சம் பார்த்தா துரிதமே சத்தியம் வரலாமோ, அப்படி இருக்குன்னு நீங்க ஒரு பாதி அர்த்தத்தையும் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் ஈஸ்வரானுகிரகம் தேவைப்படுது, நம்மளால கண்டுபிடிக்கல. எனக்கு தெய்வாதீனத்தினால அந்த மாதிரி இல்லை, அவ்வளவு என்னுடைய அந்த கரணம் எனக்கு தெரியல. அவங்க எவ்வளவு தூரம் பதில் கொடுக்க முடியுமோ, ஆனால் அத்வைதம் என்றது எவ்வளவு விசாரம் பண்ணாலும் அங்கேதான் போக போறது என்ற விஷயத்துல எனக்கு இந்த ஜென்மாவை சந்தேகம் ஏற்படுவதில்லை. அதனால அது என்னமோ இருக்கலாம், உங்களுக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸ்வரானுகிரகம் தேவைப்படுறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு அது நான் எதுக்காக சொல்றேன்னா, அனுபவம் வர அந்த அப்புறம் தான் அத்வைதமோ துவைதமோ என்றத முடிவெடுக்கிறோம். அனுபவம் வரணும்னு சொல்லவே கூடாது, ஏற்கனவே முடியவாச்சு அது ஒழிக்கும். இல்ல 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 இதுக்கு இருக்கு, ஆமா எத்தனையோ இருக்காது. அப்போ துவைதிகளுக்கு எப்படி இருக்கு, துவைதமே பரமாத்மன்னு இருக்கு இல்லையா. அப்ப அந்த மாதிரி ஆசையோட அவ பிறந்திருக்க. எல்லாருக்கும் நான் சொல்லல, ஆமா ஞானம் இருக்குன்னா என்ன அர்த்தம், அந்த விஷயத்துல சந்தேகம் இல்லை. நமக்கு இருக்கிற சந்தேகத்தை நீங்க கவனிக்கணும். நமக்கு இருக்கிற சந்தேகம் அத்வைதம் ஒருவேளை தப்பாயிடுமோ என்ற சந்தேகம் இல்லை நமக்கு. பாருங்க, நீங்க சுவாசக்கரணம் பாருங்க, அந்த மாதிரி கிடையாது. நமக்கு இருக்கிறது எப்படி இதெல்லாம் கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்கறது, எப்படிலாம் கேள்வி வந்தால் அது வரல, அதுதான் இருக்குன்னு சொல்றேன். நமக்கு என்ன நியூரதை இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிக்கணும், அது விபரீதமா கண்டுபிடிக்கிறார். அவ்வளவு நமக்கு குறை இருக்கு, வேற எந்த குறையும் இல்லை. அகண்டாகார விருத்தி ஞானம் வரல, நானும் வந்து அகண்டாகார விருத்தி ஞானம் நமக்கு ஏற்பட்டிருக்கு இன்னும் சொல்ல வரல. இருக்கட்டும், அனுபவம் விருத்தி ஞானம் அனுபவம் தான். அனுபவம் சொன்னா விருத்தி ஞானம் தான் அனுபவம். விருத்தி ஞானம் இல்லாமல் சொரூபானுபவம் ஒண்ணு இன்னொன்னு இருக்கு. அது சொரூபானுபவம் என்றது விருத்தியும் போனப்போ விருத்திக்கு வேலை இல்லை. சொரூபானுபவம் அப்புறம் விருத்தி ஞானத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். விருத்தி ஞானம் அகண்டாகார ஞானம் சொன்னா விருத்தி ஞானம் தான் வரும். அகண்டாகார ஞானம் என்பது விருத்தி ஞானம் தான். ஆமா, அது விருத்தி ஞானம் தான். அதனாலதான் அவிச்சை போகணும். அது வரலதான், அது வரல. அகண்டாகார விருத்தி ஞானம் வரல.
அவ்வளவுதான். ஆமா, அதுவும் ஒரே ஒரு குறைதான் இருக்கு, அகண்டாக்காரம் வித்தியாசம் இல்லை. அத்வைதம் ஆத்மபதமாக கேள்விதான் சித்தாந்தம் இல்லையா, மேற்கொண்ட ஸ்லோகங்கள் எல்லாம் கேள்விகள் தான், இதெல்லாம் போயிட்டு. அத்வைதம் ஆத்மபதமாக ஒரு அனன்யமானம் துவைதம் பிரமாணமிக பிரதிபாதயந்தி வாக்கியே விஜே பதவிரோதம் அநீக்ஷமான பாண்டித்யம் அப்பிரதிகதம் பிரதிலப்ய தீரா. பூர்வபக்ஷிகள் அத்வைதிகளை பரிகாரம் பண்றார். அத்வைதிகள் என்ன சொல்றார்? அத்வைதம் ஆத்மபதம் ஆகும் அனன்யமானம். அத்வைதம் ஆத்மபதம், ஆத்மபதம் சொன்னா ஆத்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் அத்வைதம் இத்தியாகும். நவித்தியதே துவைதம் எஸ்மின் தது, துவைதத்தோட சம்பந்தமே இல்லாத அந்த மாதிரி ஒண்ணு ஆத்மஸ்வரூபம் இது அத்வைதனாக ஆகும். அப்புறம் என்ன ஆகுது? அனன்யமானம் ஆகுது. ஒரு பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்ற. அனன்யமானம் நவித்தியதே அந்நியமானம் எஸ்யா தது அனன்யமானம் விக்கிரகம் நவித்தியதே நவித்தியதேன்னு விக்கிரகம் சொல்லக்கூடாது. அவித்தியமானம் அந்நியமானம் எஸ்யா தது அனன்யமானம். விக்கிரகம் சொல்லும்போது அதுல கிரியாபதம் சேர்க்கக்கூடாதுன்னு இருக்கு. ஏன்னா திகந்தமும் சுபந்தமும் சேர்த்து சமாசம் வராது. ஆனா அப்படி சொல்ற ஒரு பழக்கம் இருக்கு, அவ்வளவுதான். சரியாகலாம் ஒத்துக்க மாட்டோம். பாகம் கரோதி பாககாரா சொல்றாரு, பாகம் கரோதி இது பாககாரா. அந்த கரோதி கிரியாபதம் அது சேர்த்து சொல்லுற. அத்வைதம் ஆத்மபதமாக ஒரு அனன்யமானம் துவைதம் பிரமாணம் இக பிரதிபாதயந்தி. அத்வைதத்துக்கு பிரமாணம், அத்வைதம் வந்து அனன்யமானம் சொப்பிரகாசம் அர்த்தம். பிரமாணத்தோட பிரமாண வேதம் இல்லை சொல்ற, சொப்பிரகாசம் அர்த்தம். சொப்பிரகாசம் சொல்லி முடிச்ச உடனே என்ன சொல்ற? துவைதம் பிரமாணம் இக பிரதிபாதயந்தி. இப்பேற்பட்ட அத்வைதத்துக்கு என்ன பிரமாணம் கேட்டா துவைதம் தான் பிரமாணம். என்ன அர்த்தம்? துவைதம் பிரமாணம் இக பிரதிபாதயந்தி. வேதாந்த வாக்கியங்கள் இருக்க ரெண்டாவது தெரியுதுன்னா அது எல்லாமே துவைதம் தான். துவைதம் துவைதம்னா ரெண்டாவது தெரியுது. துவாபியாம் இதம் வீதம், வீதம் ஏவ துவைதம். இது விக்ராந்தம் துவைதம். துவாபியாம் இதம் ரெண்டா தெரியுது, ரெண்டு விதமா தெரியுறாங்க துவைதம். இப்போ அத்வைதமான ஒரு பிரமாணம் இருக்கா? இல்ல, அத்வைத பிரமாணம் சுதிவாக்கியம் தானே. சுதிவாக்கியம் அத்வைதமா? அப்படி கேட்க. சுதிவாக்கியம் அத்வைதமா துவைதமா? துவைதத்துல சேர்ந்ததா அத்வைதத்துல சேர்ந்ததா? துவைதத்துல சேர்ந்ததா. ஏன்னா சஹஸ்ரம் சுதிவாக்கியானி சந்தி இல்லையா? அத்வைதம் ஆத்மதத்துவம் போதையந்தி படச்சதம் சஹஸ்ரம் சுதிவாக்கியானி. அத்வைதம் இல்லைன்னு தெரியுது. அதனால பிரமாணங்கள் எத்தனை இருக்கோம்னா இல்ல, அதே எத்தனையோ பிரமாணங்கள் இருக்கு. அப்ப துவைதத்தை சேர்ந்து போச்சு. அப்ப அத்வைதத்துக்கு துவைதம் பிரமாணம் சொல்றது, அத்வைத சொப்பிரகாசம் சொல்றது, அனன்யமானம் சொல்றது, உடனே பிரமாணம் சொல்றது, இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? பரஸ்பர விருப்பமா இருக்கு. வாக்கியே நிஜே பதவிரோதம் அநீட்சமானா. தான் சொன்ன வாக்கியத்துல நிஜே வாக்கியே பதவிரோதம், பதவிரோதம் தான் யாகதினா சோஜோ வியாகார. இது என்ன உதாரணம்? மம மாதா வந்தியா, மம மாதா வந்தியா சொன்னா அது என்ன? சோஜோ வியாகார. மாதான்னு சொன்னால வந்தியா இருக்க முடியாது, வந்தியா சொன்னா மாதான்னு இருக்க முடியாது. அதனால சோஜோ விரோதம். தன்னுடைய வாக்கியத்துல ஒரு பதத்தினுடைய அர்த்தம் இன்னொரு பதத்தினுடைய அர்த்தத்தோட விருத்தமா இருக்கு அப்படின்னா சோஜோ விரோதம். அனன்யமானே அத்வைதே பிரம்மணி துவைதம் பிரமாணம். என்னாச்சு? சொர்க்க விரோதம். இங்க இருக்கிற போர்ஷன் இங்க இருக்கிற போர்ஷன் வந்து விருத்தமாகும். இப்படி எல்லாம் சொல்ற அத்வைதிகள் பாண்டித்யம் அப்பிரதிகதம் பிரதிலப்ய தீரா. அப்பிரதிகதம் பாண்டித்யம் தனக்கு இருக்கு காமிக்கிறார். ஸ்ரீமத் பரிஹாரம். அப்பிரதிகதம் பாண்டித்யம், பிரதிகதம் அப்பிரதிகதம். பிரதிகதம்னா பிரதிகாதம், விரோதம், தடுக்க முடியாத பாண்டித்யம். அப்பிரதிகதம் பாண்டித்யம்
இருக்குன்னு காமிக்கிற அத்வைதிகள் என்ன பண்றாரு, இப்படியெல்லாம் பரஸ்பர விருத்தமா பேசுறாங்க. பாண்டித்யம் இல்லைன்னு அர்த்தம். பாண்டித்யம் அப்பிரதிகதம் பிரதிலப்தியா லப்த்வா ஈரா. ஈராலாம் ஈரர்கள் சொல்றது பரிகாசம் பண்றது, உண்மையா ஈரா இல்லை மந்தா. அப்புறம் மாது பிரமாண நிதி நேய விபாக பின்னம் பிரம்மைவதே பவதி தத்ர விகாசம் தத்ர வர்ணயாம கூடஸ்தாபஹதி ஏக ரசத்வஹானி சக்திவ சக்திஷ்ட சந்திரிதி சாக்கிஷ்ட சந்திரி தூஷணம் அந்நதர்த்தः. சாக்கிஷ்ட சாக்கியாக பௌத்தா சாக்கியாக பௌத்தா இது சொல்ற அத்வைதிகள் என்ன பண்றார், பௌத்தாவோட சேர்ந்து அந்த கோஷ்டியில் சேர்றது பௌத்தைஷ்ட சந்தி. அவரோட சேர்றது கஞ்சாதம் இல்லை, இங்கிலீஷ் இருக்கு. அசோசியேட் பௌத்தா அசோசியேட் பௌத்தா சக்தி சாக்கிஷ்ட சந்தி தூஷணம் அந்நதர்த்தः. எப்படி சொன்னார், மாது பிரமாண நிதி நேய விபாக பின்னம் பிரம்மைவதே பவதி. பிரமாணா பிரமாணம் பிரமேயம் இப்படியெல்லாம் பிரிக்க வேண்டிய பொருள் எல்லாமே பிரம்மம் சொல்றவால கூண்டு கேட்கணும். கூடஸ்தமா பகுதி அப்படி இல்லை, இப்படி கூடஸ்தமா போயிடும். அந்த பல விபாகங்கள் வந்துருக்கு இல்லையா. மாது பிரமாண மாதுன பிரமாது பிரமாது பிரமாண பிரநிதி பிரமேய விபாக சின்னம் இப்படியெல்லாம் விபாகத்தோட சின்னமா இருக்கக்கூடியது ஒரே ஒரு பிரம்மன் தான் சொன்னால் பிரம்மம் கூடஸ்தம் இல்லை அர்த்தம். இன்னும் பல விபாகங்கள் அதுக்கு வந்து போயிடுது. தத்தத வர்ணயாமா கூடஸ்ததாவகதி கூடஸ்ததாவகதி கூடஸ்தத்துவம் போயிடுறது. இருக்கட்டும் சொன்னா என்ன, ஏகரசத்துவம் பிரம்ம ஏகரசம் அத்தியம் சொல்றது ஏகரசம். ஏகரசத்துவம் இல்லாம போயிடும், பாதிக்கிறது. அப்புறம் சாக்கிய சந்தி சாக்கியா பௌத்தாவோட சேர்ந்து போயிடும். உங்களுடைய சித்தாந்தம் என்னன்னா அவள் சொல்றது அப்படிதான், ஞானஸ்வரூபமே ஆத்மாவும் சொல்றது. நீங்களும் அப்படிதான் சொல்றது, வெளியில ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஞானஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம். பிரம்மம் ஞானஸ்வரூபம், பிரம்மத்தை விட்டு வெளியில ஒன்றும் கிடையாது. அப்ப ஞானஸ்வரூபத்தை விட்டு வெளியில ஒன்றும் கிடையாதுன்னா இதுதான் பௌத்தா சொல்றது. ஞானத்தை விட்டு வெளியில கடாதிகள் கிடையாது. சொப்னத்தில் எப்படியோ ஞானம் இருக்கு, வெளியில விஷயங்களும் கிடையாது. அந்த மாதிரி ஜாகிரத பிரபஞ்சத்திலும் நமக்கு வரக்கூடிய ஞானங்கள் இருக்கு, அந்த ஞானம் தான் விஷயம். ஞானத்தோட வெளியில இந்த புஸ்தகம் வெளியில் கிடையாது. இதுவும் புஸ்தகம் எனக்கு ஒரு ஞானம் ஏற்படுறது, அந்த ஞானம் தான் புஸ்தகம். இது யாருடைய மதம்? பௌத்த மதம். நீங்களும் கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்றது. ஏன்னா பிரம்மத்தை விட்டு வெளியில் ஒன்றும் கிடையாது உங்களோட சித்தாந்தம். பிரம்மத்தினுடைய சுரூபம் என்ன? ஞானம். பக்கம் ஞானம் வணக்கம் பிரம்மம். அதனால பிரம்மம் இது ஈக்குவல் ஞானம். ஞானத்தினுடைய வெளியில் ஒன்றும் கிடையாது அப்படின்னா பிரம்மத்தினுடைய வெளியில் ஒன்றும் கிடையாது பௌத்த மதம். ஆமா, வேற விஷயம். நீங்க சொல்றது வார்த்தைங்களா? பௌத்த மதம் சிரஜானம் இல்லை. பௌத்த மதம் வந்து கணித ஜானம். கணித ஜானத்தை விட்டு வெளியில் ஒன்றும் கிடையாதுன்னு பௌத்தாவுடைய மதம். நம்மளுடைய மதம் அப்படி இல்லையே, பிரம்மஸ்வரூபத்தை விட்டு வெளியில் ஒன்றும் கிடையாது. பிரம்மம் வந்து கணித விஜயானம் இல்லைன்னு கேட்கலாம். அந்த அந்த வித்தியாசம் இருக்கு. இந்த கூட அந்த அம்சம் கொஞ்சம் ஆச்சாரம் பண்ணி கேள்வி கேட்கிறேன். இவ்வளவு ஞானம் ஞானம் என்ற ஒரே ஆங்கிள் மட்டும் வச்சுட்டு பார்த்தா ஞானத்தை விட்டு வெளியில் ஒன்றும் கிடையாது. அந்த அம்சத்துல ஒரு சாமியம் இருக்கு, சிமிலாரிட்டி இருக்கு. அதனால பௌத்த மதத்தை தான் சொல்றேன். அப்புறம் கூடசுதாகாரி கூடசுத்தம் எல்லாம் போயிடும், பல விபாகங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அஜ்ஞான கல்பிதம் அனிர்வச்சனீயம் இஷ்டம் மாத்ராதி மானபல பர்யவசானம் இத்யுச்சதே யதி ததா பரமாத்மனோபி நேயத்துவோ பவதி கல்பிததா பிரசங்கம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி கூடசத்துவம் பாதிக்கிறத சொல்றது இல்லையா, அப்படி வராதவங்களுக்கு சமாதானம் கொடுக்க போது மாது மான நிதி நேயாதி விபாகங்கள் எல்லாமே பிரம்மம் தான் சொல்றவனுடைய அபிப்பிராயம் என்ன,
உண்மையா பிரம்மன் அர்த்தம் இல்ல, பிரம்மத்துல கல்பிதம்னு அர்த்தம். அவ்வளவுதான். பிரம்மஸ்வரூபத்திலிருந்து வெளியில் கிடையாது. ஆனா பிரம்மஸ்வரூபமே மாதஸ்வரூபமாகவும் பிரமாதாவும் பிரமாணமாகவும் பிரமேயமாகவும் பிரம்மஸ்வரூபத்தை தான் அஜ்ஞானத்தினால கல்பிதமா இருக்கு. அதனால அப்படிதான். அதனால பரமாத்ம திருஷ்டியில பிரம்மத்தினுடைய கூடப்பதைக்க எந்த தகராறும் கிடையாது. இது எது உச்சதே கல்வி சொல்லி அதுக்கு மேல கேட்கிறார். அப்படின்னா பிரம்மம் அனுபவத்திலேன்னு வந்து சொன்ன மாதிரி ஆயிடும். ஏன்னா பிரம்மஸ்வரூபத்தையே அஜ்ஞானத்தினால 4 விதமா பிரிச்சிருக்கு சொன்னால் இந்த பிரிவெல்லாமே அனுபவத்திலேயே தானே. அது எங்களுடைய பிரிவு பிரம்மஸ்வரூபத்தினுடைய பிரிவு. அப்போ பிரம்மஸ்வரூபமும் அனுபவத்திலேன்னு வந்து போயிடுது. இப்படி கேள்வி. அஜ்ஞான கல்பிதம் அனுவதனீயம் இஷ்டம் மாத்திராதி. மாத்திராதின்னு சொன்னா என்ன? மாறு பிரமாண விதி மேய விபாகம் அர்த்தம். மாத்திராதி மானசல பரியவசானம் ஏறது. இது எல்லாமே பிரமாண வியாபாரத்தினுடைய பரியவசானம். இச்சுச்சதே எதி அப்படின்னா விசாரம் பண்றதா இருந்தால் அஜ்ஞான கல்பிதம் அனுவதனியம் தான் கிடைக்கிறது. பிரம்மஸ்வரூபத்தை 4 பிரிக்கிறதா இருந்தா கூட அது உண்மையான ஒரு விபாகம் இல்லை, அது கல்பிதமான ஒரு விபாகம். அதனால கூடப்பதாபந்தம் கிடையாது சொல்றதா இருந்தால் அதான் பரமாத்மனோடு நேயத்துவத்தோ பவதி கல்பிததா பிரசங்கம். இப்போ பரமாத்மா பிரமேயம் சொல்லி நேயம் பரமாத்ம ஸ்வரூபத்தை பிரமாணத்தால விஷயமா பண்ணும்போது இதெல்லாம் அது கல்பிதம்னு அர்த்தம் கிடைக்கிறது. நீங்க சொல்ற இருந்தா பரமாத்மனா நேயத்துவம் பவதி. நேயத்துவம் பிரமாண வேத்தியத்துவம் பவதி. எது எது பிரமாண வேத்தியம் தத்தரவும் கல்பிதம் உங்களுக்கு வியாப்தி இருக்கு. பிரமாணத்தினால தெரியக்கூடியது திருஷ்யம். திருஷ்யம்தான் எல்லாமே கல்பிதம். பரமாத்ம சொல்லுவோம் திருஷ்யம் சொன்னால் அதுவும் கல்பிதம்னு வரும். பிரம்ம பிரமேயமாக நேஷ்டம் மிக பிரமாணம் வேதாந்த வாக்கியமிதி கக்ஷபராமதிருவாகம் அப்பிரமேயம் அவபோதயத அபிமானம் நாதாசியதாக இது பதித கிருஷானு. நான் கொஞ்சம் வேகமா சொல்றேன், இன்னும் சொன்னதே திருப்பி வர மாதிரி இருக்கு. உண்மையா அந்த பூர்வபக்ஷம் ஓரளவுக்கு ஆயிடுச்சு. பிரம்ம பிரமேயமாக நேஷ்டம் மிக பிரமாணம் வேதாந்த வாக்கியமிதி பக்ஷபராமதிருவாகம். பிரம்ம பிரமேயம்னா சொல்ல போறது இல்லை, பிரம்மம் பிரமேயம் கிடையாது நீங்க சொல்றதா இருந்தால். ஏன்னா எதிய பிரமேயம் சொல்லும் கல்பிதம் வருது. அப்படி வரக்கூடாதவர்கள் பயந்துள்ள பிரம்மா பிரமேயம் இல்லைன்னு சொன்னால் வேதாந்த வாக்கியங்கள் வியர்த்தம். ஏன்னா பிரம்மம் பிரமேயமா இருந்தால்தான் வேதாந்த வாக்கியங்களுக்கு உபயோகம் இருக்கு. பிரம்மம் பிரமேயமா இருந்தால்தான் வேதாந்த வாக்கியங்கள் உபயோகப்படுது. இப்போ அக்னி தாகத்தை பண்றது. அக்னி எங்க உபயோகப்படுறது? ஒரு விறகு போட்டா அது தகிக்கும். அதுவே தாகத்துக்காக வண்ணி உபயோகப்படுது. ஒரு கல்லு போட்டா தகிக்காது. கண்ணை தாகம் பண்றதுக்கு தண்ணி உபயோகப்படாது. எது தாகம் பண்ண முடியுமோ அதனுடைய தாகம் பண்றதுதான் தண்ணி உபயோகப்படுது. அந்த மாதிரி எந்த ஒரு வஸ்து பிரமைக்கு விஷயமா பண்ண முடியுமோ அதுக்காகத்தான் பிரமாணம் உபயோகப்படுது. உங்களுடைய பிரம்மஸ்வரூபம் பிரமேயம் இல்லைன்னு சொன்னால் பிரமாணங்கள் எல்லாமே வியர்த்தம். இது வாக்கியங்கள் வியர்த்தம். இதுதான் சொல்ற பிரம்ம பிரமேயம் அர்த்தம் நேஷ்டம். பிரம்ம பிரமேயம் இது நஷ்டம் மம எதி சே. பிரம்மம் பிரமேயம் என்றது கிடையாது. இக பிரமாணம் வேதாந்த வாக்கியம் இது பட்சதராக தருவா. வேதாந்த வாக்கியங்கள் பிரம்மஸ்வரூபத்தில் பிரமாணம் என்ற சாஸ்திரயோகித்வா என்ற பட்சம் நஷ்டமாகும். பிரமேயம் அவபோதேத அத்திமானம். பிரமாணம்னால் பிரமேயத்தை தான் போதிக்கும். பிரமேயத்தை தான் போதிக்க முடியும் பிரமாணத்தினால. அப்பிரமேயத்தை போதிக்க முடியாது. நாதாசிய தாகக இது பதித கிருஷானு. கிருஷானு அன்னி அக்னி. அதாசிய தாககோ ந தாசிய தாகக.
எது தகிப்பிக்க முடியுமோ அதை தான் தகிப்பிக்கிறது, எது தகிப்பிக்க முடியாதோ அதே தகிப்பிக்கிறது இல்லை. அந்த மாதிரி இந்த ஆத்மசித்தம் இதமற்ற ஜெகத்ரயேதி ஸ்வாஜ்ஞான கல்பிதம் அனிர்வச்சனீயம் ஏகம் விசேஷ தீர்த்த உதீரித தந்திரமாகே சித்தே எதற்கதசதி கடலேது கடலே. இந்த ஆத்மசித்தம் இதமற்ற ஜெகத்ரயேதி ஸ்வாஜ்ஞான கல்பிதம் அனிர்வச்சனீயம் ஏகம். அனிர்வச்சனீயம் சொன்னா என்ன அர்த்தம்? ஜெகத்து அனிர்வச்சனீயம், அஜ்ஞான கல்பிதம், இதெல்லாம் சொல்றது இல்லையா? இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தமே கிடையாது. இதுல மற்றவங்களோட சாதிக்கணும் இல்லையா? இன்னும் தார்ஷனிகா இருக்கு. அஜ்ஞானத்தினால ஒரு பொருள் கல்பிக்க முடியுமா? அஜ்ஞானம் என்ன? அறிவு இல்லாம இருக்கிறது. சொல்றது இல்லையா? அறிவு இல்லாம இருக்கிறது அஜ்ஞானம். அதனால ஒரு வஸ்துவை ஏதாவது பண்ண முடியுமா? எப்படி அஜ்ஞானத்தினால பிரபஞ்சம் எல்லாம் இது ஒரு வஸ்து வெளியில கைப்படுறது இல்லையா? அது ஒரு அஜ்ஞானத்தினால எப்படி கல்பனை பண்ண முடியாது? அதனால உண்டு பண்ண முடியுமா? இது முடிய முடியாது. இதெல்லாம் மற்றவர்களுக்கு சாதிக்கவே முடியாது. ஆமா, அபாவ பதார்த்தமாக அப்ரசித்தம் இடம், இதெல்லாம் அப்ரசித்தம். இதம் அத்த ஜெகத்ரயேதி ஸ்வாஜ்ஞான கல்பிதம் அனிர்வச்சனீயம் ஏகம். ஏதாவது ஒரு ஒண்ணு காமிச்சு கொள்ளும். அஜ்ஞானத்தினால உண்டு பண்ணல ஏதோ ஒரு வஸ்து, இது எப்படி ஒண்ணு அஜ்ஞானத்தினால உண்டு பண்ணியிருக்கேன். சுத்தி ரூபம் சொன்னா நிறையா இருக்காது. அது அந்த சுத்தி ரூபம்ன்றத பக்காலத்துல ஒரு சுத்தி ரூபம் அங்க வெளியில் வருதுலாம் மக்களா ஒத்துக்க மாட்டான். எங்களுடைய சித்தாந்தம் வேற யாரும் ஒத்துக்க மாட்டான். அதனால அஜ்ஞான கல்பிதம் அனிர்வச்சனீய ஏகம் அப்பதித்தம். ஏகம் ஏதாவது ஒண்ணு கூட அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது. தெரியல அவ்வளவுதான். அது அஜ்ஞான கல்பிதம் சொன்ன அர்த்தம். நீங்க அஜ்ஞான கல்பிதம்னு சொல்றது ஒரு டெக்னிக்கல் லாங்குவேஜ். அஜ்ஞான உபாதானகம் பிரபஞ்சத்துக்கு அத்தனை பிரபஞ்சத்துக்கும் அஜ்ஞானம் தான் உபாதான காரணம் சொல்லி ஆகணும். மண்ணு இடத்துக்கு உபாதான காரணம் சொல்ற மாதிரி இந்த அஜ்ஞானம் மண்ணால கடம் பண்ற மாதிரி அஜ்ஞானத்தினால பிரபஞ்சத்தை பண்ணி இருக்கு பரமாத்மான்னு சொல்லணும். அஜ்ஞானத்தினால ஏதாவது பண்ண முடியுமா? இது வசுவை பண்ண முடியுமா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ரெண்டு பேருக்கும் ஒத்துக்கக்கூடிய ஒரு இடம் காமிக்க அது முடியாது. மாயா சக்தி கூட அஜ்ஞானம் தான், அஜ்ஞானுடைய ஒரு வெரைட்டி தான். அஜ்ஞானம் சாமானிய வார்த்தை, மாயா சக்தி தான் அதுதான். அதனால ஒன்றும் பண்ணவே முடியாது. ஸ்வாஜ்ஞான கல்பிதம் அனிர்வச்சனீயம் ஏகம் விசேஷ தீர்த்த விருத உதீரித தந்திரமாகே. தீர்த்தத்திற்கு தீர்த்தம்னா சாஸ்திரம், தீர்த்தத்திற்கு சாஸ்திரகாரா இருக்காங்க. மற்ற பிலோசபர் ஐயாயிரம் வைசேஷிகார் நாஞ்சாலாம் இருக்கா இல்லையா? விசேஷ தீர்த்தத்துக்கு உங்க அத்வைதிகளே இருக்க வேற எல்லாரையும் கேட்டு பாருங்க. நீங்க அஜ்ஞானத்தினால பண்ணப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் பார்த்துருக்கீங்களா? முடியாது. அதனால விசேஷ தீர்த்த உதீரித தந்திரமாகே. மற்ற சாஸ்திர மார்க்கங்கள் விலோசங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க, எங்கேயும் கிடையாது. அந்த மாதிரி ஒன்றும் ஒரு வஸ்து கிடையாது. சித்தே யத சதசதி சகலேதி கம்பரே. சித்தே யத சதசதி. சத்தா இருக்கலாம், அசத்தா இருக்கலாம், அவ்வளவுதான். சத்தும் அசத்தும் இல்லாமல் சத்தும் அசத்தும் சேர்ந்துள்ள அந்த மாதிரி ஒன்றும் தீர்த்ததிற்கு இருக்குல்ல. தீர்த்ததிற்கு தீர்த்தம் பட்சதி தீர்த்ததிற்கு சாஸ்திரகாரால் சாந்தியா வைசேஷிகா சொல்லியா? சாந்தியாக வையாயிகாக வைசேஷிகாக பௌத்தாக தீர்த்தது. தீர்த்த சப்தத்துக்கு சாஸ்திரம் அர்த்தம் இருக்கு, குரு அர்த்தம் இருக்கு. சதீர்த்தம் சொல்ல முடியாது. சதீர்த்த சமானம் தீர்த்தம் யோகத்தோ சதீர்த்தம். ஒரு குரு கிட்ட படிச்சவா சதீர்த்தம். ஆமா, அனிர்வச்சனீய வஸ்துவை யாரும் ஒத்துக்க மாட்டான்னு சொல்றாங்க. எந்த தீர்த்தகாரரை பார்த்தாலும் சாஸ்திரகாரரை பார்த்தாலும் நீங்க எந்த அத்வைதிகள் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க அனிர்வச்சனீயம் அனிர்வச்சனீயம். அனிர்வச்சனீயம்னா என்ன கேட்டா அஜ்ஞானோபாதானகம் சொல்லணும். அஜ்ஞானத்தினால உண்டு பண்ணப்பட்டது
அஜ்ஞானத்தினால ஏதாவது பண்ண முடியுமா? அப்படி அதுதான் கேள்வி. அப்படி ஒண்ணு இருக்க முடியாது. சுத்திரஜனம் அது விவாத பேச மாட்டாங்க. சுத்திரஜனம் அங்கேயே உண்டானதுன்னு எல்லாம் மக்களா ஒத்துக்க மாட்டாங்க. இடம் பார்க்கும்போது என்ன இருக்கு? பிரம்மஜானம் இருக்கட்டும், இதெல்லாமே பிரம்மஜானம் சொல்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஆனா சுத்திரஜனம் எப்படியோ அஜ்ஞானத்தினால வர்றதுன்னு சொன்னா மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. சுத்திரஜனம் எங்கே வர்றது? உண்மை கிடையாது. அங்க அவனுக்கு கூட வர்றதில்லை. அவனுக்கு எப்படி வர்றது என்னுடைய எதுக்கு வரணும் கிடையாது தானே இருக்கு. இல்லாத வசதி தெரியுது. அதுதான். அதனால அனுமதனை தியாகி வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. அனுமதனா சதசத்து லட்சணம். அஜ்ஞானம் நஷ்டம் இல்ல, சதசத்து இலட்சணம் நஷ்டம். சத்தும் கிடையாது, அபத்தும் கிடையாது. பத்து ரெண்டு விதமா ஒருவேளை சத்துன்னு சொல்லணும், இல்லைன்னா அபத்துன்னு சொல்லணும். சத்தும் கிடையாது, அபத்தும் கிடையாதுன்னு சொன்னா விருத்தம். அனுவதனியம் சதசத்து இலட்சணம். இந்த அபிதியோட பரிபாஷை. அது வேற யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நம்ம கோஷ்டியிலிருந்து பேசிட்டு இருக்கலாம், மற்றவா கூட இருந்தா இந்த வாக்கியாசமே பண்ண முடியாது. அஜானமத்தியாவமாத்திரையா பிரசித்தேயம் பிரசோதித்ததா அதோ அபிதேயம் நாகத் கராதிபதி சத்யனே சமர்த்தம் சந்தியாசுதானு புத்திரசதம் பிரசூதே. சந்தியாசுதா வந்தியோட புத்திரன் புத்திரி 1000 புத்திரனை 100 புத்திரனை பிரசவிக்கிறது சொல்ற மாதிரி இருக்கும். வந்தியோட சுதா என்றதே ஒரு அபப்புதா ஆகாசத்து சுகம் சதகிருந்தம் சொல்ற மாதிரி வந்தியா சுதா. வந்தியோட சுதா புத்திரி எப்படி பிரசவிக்கிறது? அதனால வந்தியா சுதா நகரு புத்திரசதம் பிரசூதே. அந்த மாதிரிதான் நீங்க சொல்றது. அஜானவதையா பிரசித்தே. அஜானம் சொன்னா என்ன அர்த்தம்? அஜானம் ஞான விரோதி. ஞானம் இல்லை அப்படின்னா ஞானத்தினுடைய விபரீதம் என்ன? அபாவம். ஞானத்தினுடைய ஆப்போசிட் அது என்ன? அபாவம். அஜானம் அசத். அஜானம் என்றதோட அசத்தம். அபாவதையா பிரசித்தம். அது ஞானத்தினுடைய அபாவம். அஜ்ஞானம் தான் ஞானத்தினுடைய அபாவம். எனக்கு அஜ்ஞானம் இருக்கு சொன்னா என்ன அர்த்தம்? ஞானம் கிடையாது. அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? இந்த வஸ்து எப்படி இதனுடைய நிர்மாணம் எப்படி நடத்துறது எனக்கு தெரியாது. அஜ்ஞானம் இருக்கு, தெரியாது, அறிவு இல்லை. அவ்வளவுதான். அதனால இது அஜ்ஞானம் என்றது எப்படி பிரசித்தமா இருக்கு? ஞானத்தினுடைய அபாவம் பிரசித்தமா இருக்கு. அப்பேற்பட்ட அஜ்ஞானம் துவைத பிரசூதி துவைதத்தினுடைய பிரசவம் உற்பத்தியே பண்றது. இது அதோ அபிதேயம் அப்படி ஒத்துக்க முடியாது. கடாசிதபி சஜ்ஜனே சமர்த்தம். அசத்பதார்த்தம் சத்பதார்த்தத்தை உண்டு பண்றதுக்கு சமர்த்தமா இல்லை. அஜ்ஞானம் என்றது ஞானத்தினுடைய அபாவம். இந்த புத்தகத்தினுடைய என்ன காரணம்? அஜ்ஞானம் சொல்லணும். இந்த புத்தகத்துக்கு பேப்பர் காரணமா அஜ்ஞானம் காரணமா? பேப்பர் சேர்ந்த புத்தகமா வந்துதா? அஜ்ஞானம் காரணமா? என்ன உபாதானம் இருக்கு? கடம் இருக்கு, அதுக்கு என்ன உபாதானம்? அஜ்ஞானம் சொல்லணுமா, பக்திலே சொல்லணுமா, மண்ணும் சொல்லணுமா? மண்ணும் சொல்லணும். பக்தியிலே என்ன சொல்றாங்க? மண்ணு ஒத்துருப்பாங்க. மண்ணு காரணம் இல்லையே சொல்ல முடியாது. ஆனா மூல உபாதான காரணம் வச்சிருக்கோம். கடைசியில போய் 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 எங்க போய் சேரும்? அஜ்ஞானத்துக்கு போய் சேருங்க. அத்தனை இடத்துக்கும் ஒரே ஒரு சாமானிய உபாதான காரணம், காமன் உபாதான காரணம் வச்சுக்கலாம். அது என்ன? அஜ்ஞானம் சொல்லணும். அப்போ அந்த அஜ்ஞானம் என்றது அசப்பதார்த்தமா இருக்கிறதுனால அது சத்வஸ்து. இது சத்வஸ்து. சத்வஸ்து எப்படி கண்டுபிடிக்கிறது? இருக்கு தெரியறதுனால, இடம் புத்தகம் சத் தெரியறதுனால இருக்குன்னு தெரியக்கூடிய வஸ்துவுக்கு காரணமா அஜ்ஞானம், அபாவம், அசப்பதார்த்தம் காரணம்னு வச்சுக்க முடியாது. கடாதிபதி சஜ்ஜனே சமர்த்தம். வந்தியாதான் பதிலும் புத்தகம்